செஷன் 5 போகலாம். 5 இயேசுவை போல சுகமளித்தல். பிரேக்கு அப்புறம் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் வெரி ஷார்ட். இப்போ நம்ம பண்ணது வந்து ஏன் சுகமளித்தார் பார்த்தோம். இயேசு ஏன் சுகமளித்தார், ஏன்னா அதை தெரிஞ்சோன்னா தட் இஸ் த ஒன்லி ரீசன் நம்மளும் பண்ணணும். அதுதான் நம்மளோட மோட்டிவேட்டிங்காக இருக்கணும். நாட் தட் மை மினிஸ்ட்ரி, எந்த நோக்கமையும் நம்ம செக் பண்ணிக்கணும். நம்ம ஏன் பண்ணுறோம், மனதுருக்கத்தினால மட்டும்தான் பண்ணுறவங்களா இருக்கணும். அதுதான் அவருடைய பர்பஸாக இருந்தது. மீதியெல்லாம் செகண்டரி, ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் நடக்கும். மற்றதெல்லாம் ஒருத்தங்க விசுவாசத்துக்குள்ளே வர்றது, இல்லை ஊழியம் பெருசாகிறது, இதெல்லாம் கேட்காமையே நடக்கும். ஆனால் அவர் செய்தது என்னன்னு பார்த்து நம்ம அதை, ஏன்னா அவரை ரோல் மாடலில் வச்சதை பார்க்குறோம். இன்னைக்கு இப்போ இந்த செஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவர் எப்படி செய்தார்னு பொறுத்து எல்லாத்தையுமே அந்த ஆங்கிளில் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஏன்றதை பார்த்துட்டோம். தட் ஷுட் பி அவர் மோட்டிவேஷன் எப்போதுமே, சரிங்களா? அடுத்தது வந்து இயேசுவை போல சுகமளிக்கணும்னா அவர் எப்படி செய்தார், அதை மாதிரி அவர் எப்படி செய்தார் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒன்று வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இயேசு வந்து சுகமளிப்பை வந்து ஒரு அடையாளம். அது வந்து உங்களுக்கு நான் கொடுக்குற ரிசல்ட், நீங்கள் இது பண்ணால் நான் இது கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து டீல் பேசியே யாருக்கிட்டையுமே சுகமளிக்க முடியும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சரிங்களா? கண்டிஷன் போடவே இல்லை எந்த இடத்துலையும். ஆனால் இப்போ நம்ம செயல்படுத்தும் போது நம்ம ரிசல்ட் வரலன்னா, இல்லைன்னா ரிசல்ட் நல்லா வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் முன்னால் நான் சொல்கிறது கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்களா? அவர் ஒரு கண்டிஷன் போட்டார், வர்றவங்கலாம் 30 நாள் நீங்கள் வரணும். அவர் வந்து அனுபவத்தில் பார்த்தாரு, 30 நாள் வரலன்னா இவங்களுக்கு விசுவாசத்தில் அவங்க நின்று வரதை கிடைக்கிறத யூஸ் பண்ணுறாங்க. அதுக்காக தொடர்ந்து வர்றதுன்றதுக்கு அவர் ஒரு சில ரூல் போட்டார். அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமே ஒழிய, பட் வந்து ஜீசஸ் பண்ணாத வேற கண்டிஷன்ஸை நம்ம வந்து போடக்கூடாது. அதுக்காக இதுக்காகன்றது. ஸோ இது வந்து ஒரு அடையாளமாக இருக்கும்னு சொன்னார். ஏன்னா மார்க் 16 சொல்லும்போது விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள். நீ விசுவாசியா இருந்தனா, விசுவாசனா இங்க மீட் பண்றது நீ ஃபெய்த்ல இருந்தான்றது இல்ல, விசுவாசத்துல இருந்தா இல்ல. அங்க சொல்றது என்ன விசுவாசி, நீ ஒரு கிறிஸ்தவ விசுவாசியா இருந்தால். நான் விசுவாசத்துல தான் கிறிஸ்தவனா ஆகுற, அந்த கிறிஸ்தவனுக்கு இந்த அதிகாரம் இருக்குது. ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த மிரக்கிள்ஸும் ஃபாலோ பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே நடக்கணும். ஸோ அதனால இது ஒரு அடையாளமாக தான் இருக்கும்னு சொன்னார் ஜீசஸ் சொன்னார். அதனால அந்த எதிர்பார்ப்பு தான், என்னை விசுவாசிக்கிறோம் நான் செய்தது அதை விட அதிகமாக செய்வான்னு சொன்னார் இல்லையா? எங்க சொன்னாரு? யோவான் 14. அது யோவான் அந்த 14-15 அவருடைய லாஸ்ட் டிஸ்கோர்ஸ் இல்லையா, கடைசியா லாஸ்ட் சப்பருக்கு முன்னால அவர் பேசின காரியங்கள். அப்போ போகிறதுக்கு முன்னால சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ல சொல்றாரு 12, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை நானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். என்ன பெரிய கிரியை நம்ம செஞ்சிட முடியும்? அவரை விட அவரே கிரேட். எத்தனை டெட் ரைசிங், எப்படி எத்தனை பிளைண்ட் ரிசீவிங் சைட் எத்தனை பண்ணார், அவரை விட அதிகமாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்னு யோசிக்கலாம். இல்லை இன்னும் பெரிய கிரியைகளை நீங்கள் மேபி நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவர் நேரில் போய் தான் முடிஞ்ச வரைக்கும் பண்ணார். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் நேரில் தான் போகணும். முடியாத பட்சத்தில் ஆல்டர்னேட்டிவ்ஸ் கேன் பி யூஸ். இப்போ நம்ம வந்து அந்த காலத்தில் இது இல்லை, இருக்கிற விதவிதமாக ஒவ்வொரு டைமில். ஸோ மேபி அதை மீன் பண்ணியிருக்கலாம். என்னை விட அதிக காரியங்கள் நீங்கள் செய்வீங்கன்னு சொல்கிறாரு, அதிகமாக செய்ய முடியும். ஏன் சொல்லியிருப்பாருன்றது வேரியஸ் ரீசன்ஸில் சொல்லலாம். அவர் இருக்கும்போது அவர் ஒருத்தட்ட மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். இப்போ நம்ம இங்கே இருக்க சபையில் இப்போ இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் இருக்காரு ஆவியானவர் இல்லையா? கிறிஸ்தவர்களாக இருக்க விசுவாசத்தில் இருக்கவங்க அத்தனை பேர். அப்போ மல்டிபிள் லெவலில் இருக்கும்போது ஆவியானவர் எவ்வளோ கிரியைகள் செய்யலாம், அதிகமாக செய்யலாம்ன்றது சொல்லியிருக்கலாம். ஸோ அதிகமாக என்னை விட நீங்கள் செய்ய முடியும்னு சொன்னால், அதனால நமக்கு வந்து எந்த இதுவுமே வந்து கண்டிஷனெல்லாம் இருக்க தேவையில்லை. நம்ம வந்து இயேசு சொன்ன விதமாக நம்ம வந்து செய்ய முடியும். அதை வந்து நீங்கள் இது பண்ணால் இதனால தடங்கள் அப்படின்னு நம்ம எந்த கண்டிஷனல் ஹீலிங்காக இருக்கவே முடியாது. ரீசனிங் நம்ம ரீசன்ஸ் எக்ஸ்கியூசஸ் கொடுக்கவே தேவையில்லை. ஏன் நடக்கலைன்னா நம்ம விசுவாசத்தில் நம்ம இன்க்ரீஸ். ஜீசஸ் சொன்னது ஏன் பிசிசியில் 9 பேரால் செய்ய முடியல, அவிசுவாசம்.
அது ஒண்ணுதான். அப்ப நான் விசுவாசத்துல வளரணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்புறம் இன்னொரு இந்த இதுல வந்து இயேசு வந்து எல்லாரையும் பண்ணாரு, செலக்ட் பண்ணல, கண்டிஷன் போடலன்றதையும் சொன்னேன். அதே மாதிரி உனக்கு பண்ணுவேன் உனக்கு பண்ண மாட்டேன். ஆக்சுவலா ஒருத்தவங்க மட்டும் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு. அது யாரு? ஸ்திரீ மகளுக்காக வந்து கேட்கும்போது கானானிய ஸ்திரீ, அது வந்து அவ உள்ள இல்ல, அவ இஸ்ரவேல் மக்கள். நான் வந்து ஏன்னா ஏன் சொல்லியிருந்தாரு, அவர் வந்து இல்ல அந்த அம்மாவுக்கு கடைசியில கொடுத்துருவாரு, ஆனா மாட்டேன்னு சொல்றாரு இல்லையா? ஏன்னா அவர் இருந்த நிலையில வந்து பழைய உடன்படிக்கையில தான் ஏசாமி இருந்து ஆபரேட் பண்ணாரு. சீஷர்களுக்கே சொல்வாரு, இவங்களுக்கு மட்டும்தான் போங்கன்னு சொல்லுவாரு. அனுப்பும் போதே, பிராக்டிஸ் பண்ணி அனுப்பும் போதே சொல்லுவாரு, இஸ்ரவேல் தேசத்தை இவங்க மட்டும்தான் சொத்தி போங்கன்னு சொல்லுவாரு, புரஜாதிகிட்ட போகாதீங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா அந்த உடன்படிக்கையில அவங்க அதுக்குள்ளதான் பண்ண முடியும், இன்னும் ஓப்பன் ஆகல மற்றவங்களுக்கு. ஸோ அவர் வந்து அந்த டைம்ல அப்படி சொல்லியிருந்தாரு. ஆனா அப்படி சொல்லும் போது அந்த ஒரு லேடிக்கு தான் மாட்டேன்னு சொல்லுவாரு, அவங்களையுமே அவங்க விடாம கேட்கவும், எனிவே சிலுவைக்கு அப்புறம் நான் கொடுக்க தானே போறேன், ஸோ அவளோட விசுவாசத்துக்கு கொடுப்போன்னு சொல்லிட்டு அங்க கூட ஹி பிரேக் த எக்ஸ்கியூஸ், இன்னொன்று ரீசன் வச்சு கொடுத்துட்டேன். அப்ப நம்மளும் எல்லாரையும் தான் சுகப்படுத்தவங்களா இருக்கணும். நம்மளும் எந்த ரீசனுக்காகவும் யார் வந்தாலும் அவங்க விசுவாசியோ அவிசுவாசியோ, விசுவாசத்துல எந்த லெவல்ல இருக்கிறாங்களோ, பல பாஷையில பேசுறாங்களோ இல்லையோ, அந்த கண்டிஷன்ஸ் இயேசு எல்லாரையும் சுகப்படுத்தினார். இப்ப இயேசு எல்லாரையும் சுகப்படுத்தினா எத்தனை வசனம் இருக்குன்னு பாருங்களேன். மத்தேயு 4, அந்த சூப்பர்லேட்டிவ்ஸ் நான் காட்ட போறேன். 4:23. பின்பு இயேசு கலிலேயெங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அப்பனா சகலம் எல்லாம், எவ்ரி டிசீஸ் இருக்கும் இங்கிலீஷ்ல, எவ்ரி எல்லாத்தையும். அப்ப எக்ஸப்ஷன் இருந்துச்சா? எல்லாத்தையும் பண்ணா இந்த ஒண்ணு மட்டும் போவாரு அப்படின்னு சொன்னாரா? இல்ல, எல்லாத்தையும் தான் சுத்தமாக்கினார். அப்புறம் இன்னொரு இடத்துல லூக்கு 4, சூரியன் 4:40, சூரியன் அஸ்தமித்த போது ஈவினிங் ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுத்தமாக்கினார். ஒவ்வொருவர் மேலையும் கை வச்சாராம், சேர்த்துலாம் சொல்லல. அப்பனா ஏசு எவ்வளோ பேஷண்டா இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து ஒருத்தருக்கு எக்ஸப்ஷன் வைக்கல, ஒவ்வொருவரையும் கொடுத்து அவர்களை சுத்தமாக்கிறார் இருக்கு. இன்னொரு இடம் பாருங்களேன், லூக்கா 6, நான் 2 இல்லைன்னா 4 சாட்சி, 3 சாட்சி, நான் 3 காட்டுறேன், இன்னும் கூட இருக்கும். லூக்கா 6:19, 18 சேர்த்து படிக்கிறேன். 14 எல்லா விதமும் இருக்குன்னு போடுறாரு. திசைகள் எங்க இருந்தும் வந்தாங்க. அப்புறம் 18 அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடுபடிக்கு வகை தேடினார்கள். அப்ப எல்லாரையும் அவர் சுகப்படுத்துறாரு இருக்கு, எக்ஸப்ஷன்ஸ் இல்லை. அப்ப நம்ம வந்து இந்த வகை பிசாசு போகாது அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு சான்ஸே இல்லை. there is no excuse. எல்லாரையும் அவர் பண்ணாரு. அப்ப அவர் எல்லாரையும் பண்ணாரு. அப்ப நம்ம எல்லா வியாதியையும் எதுவுமே பெருசு சிறுசுன்னு அவர் வித்தியாசம் பாருங்க. ஒண்ணுக்கு சின்ன பிரேயர், ஒண்ணுக்கு பெரிய பிரேயர், நோ டிஃபரன்ஸ். எல்லாம் இன்ஸ்டன்டா தான் ஆச்சு. சின்னதும் சரி, ஒரு ஜுரம் மாமியாருக்கு, பேதரோட மாமியாருக்கு ஜுரம்னா நம்ம சின்னதுன்னு எடுத்துக்கலாம். இப்படி கோவிட்ல அது சின்னதாக எடுக்க முடியாது, இஸ் ஃபேட்டல். பட் ஜுரத்தையும் அவர் வந்து அதே விதமா ஒரு சிம்பிள் ரிவ்யூக் தான், அதட்டி விரட்டினார். ஸோ ஜீசஸ் எல்லாத்தையும் ஒரே விதமாக பண்ணார். நம்ம டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்லாம் எதுவுமே இல்லை, ஆன்சர் இஸ் த சேம். ஸோ அதுதான் நம்ம செய்வோம். ஆனால் இப்போ எல்லாத்தையுமே அப்படிதான் பண்ணாருங்கும் போது ஏதாவது சில இதுக்கு வந்து அவர் பண்ண முடியலன்னு இருந்ததா அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? ஞாபகம் இருக்கா? அவர் ஊர்ல இப்படி சொல்லுவாங்க, கரெக்ட். அவர் ஊர்ல அவர் ஃபீலிங் பண்ண முடியலையா? உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இல்லையா அந்த கதை? அவர் ஊர்ல ஏற்றுக்கொள்ளல, விசுவாசிக்கலாம். அவங்க விசுவாசம் எப்படி இவரை என்ன பண்ண முடியும்? நிறைய பேர் வரவே இல்லை. அதை போய் படிப்போமே. 2 இடத்துல இருக்கு, மத்தேயுல இருக்கு,
மத்தேயு 13ல அதே ஸ்டோரி தான். மார்க்ல ஒண்ணு வேணா படிப்போம். இயேசு இந்த உவமையிலே சொல்லி முடித்து மார்க் 13:53 செய்து முடிச்ச பிறகு பேசிட்ட பிறகு தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே உபதேசம் பண்ணினார். ஜெப ஆலயத்தை பண்றார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அப்படின்னு அவங்களுக்குள்ள இதெல்லாம் பேசிக்கிறாங்க. பேசிட்டு அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். வராது மட்டும் இல்லை, இடரல் அடைந்தாங்க. இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலும் அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். சொல்லிட்டு லாஸ்ட் வாஸ் என்ன சொல்லிப்பாரு, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லைன்னு கொடுத்துருக்கு. அவர் சுகமளிக்கலன்னு சொல்லியிருக்கா? யாருக்காவது சுகப்படுத்த முடியலன்னு சொல்லியிருக்கா? இல்ல, சொல்லப்படலை. அநேக அற்புதங்கள் பார்க்கல, செய்யல அப்படின்னு இருக்கு. அற்புதங்களை செய்யவில்லை, செய்ய முடியலைன்னு எழுதல, சரிங்களா? செய்யவில்லை, அது பார்க்கிறோம். இது இன்னும் டீட்டெயில்ஸ் சொன்னா வேற எங்க சொல்லிருக்காங்க போய் பார்ப்போம். ஸோ மார்க் 6ல் 1-6 அங்க இதே கதை திரும்ப ஃபர்ஸ்ட் எல்லாம் சிமிலர். இவன் தச்சன் அல்லவா? இயேசு அவர்களை நோக்கி, அதே வசனம் 4 வசனம் சேம் ரிப்பீட் ஆகுது மோரல்லஸ். அப்புறம் 5ஆம் வசனம் பாருங்க. 5, 6லையும் வித்தியாசம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஃபரன்ஸ் இருக்கீங்க. அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல், அற்புதம் அவர் செய்யல, அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திருந்து உபதேசம் பண்ணினார். அப்படின்னா அந்த இடத்த விட்டு வேற கிராமத்துக்கு போயிட்டார் அவிசுவாசத்தை பார்த்துட்டு. அப்ப இங்க என்ன டிஃபரன்ஸ் இருக்க முடியும்? சில நோயாளிகள் மேல கை வச்சாராம். கை வைத்து அவர்களை குணமாக்கினார். யார் வந்தாங்க? அவங்க சிலர் தான் வந்தாங்க. மேபி நம்ம அசியூம் பண்ற வேர்டு இல்லைங்க, சிலர் தான் வந்திருக்கணும். ஆனா சிலர் தான் வந்தாங்க. வந்தவங்க மேல அவர் கைகளை வைத்தார். அவர் கைகளை வைத்தவங்க அத்தனை பேரும் குணமானாங்க. குணமானதை அன்றி வேற எந்த அற்புதம் செய்யல. அற்புதம்னா என்ன? மிராக்கிள்ஸ். ஸோ அற்புதம் அடையாளம் தெரிகிற மாதிரி, அந்த மாதிரி அற்புதம்லாம் எதுவும் நடக்கல. சுகமாக்கலன்னு சொல்லல, சுகமானாங்க, வந்தவங்க சுகம் பெற்றுட்டாங்க. ஆனா அது இட் வாஸ் நாட் அ மிராக்குலஸ் ரிகவரி. மேபி கிராஜுவல் ரிகவரி இருக்கலாம். ஏதோ அது ரிகவரி ரிலேட்டடா கூட அந்த வேர்டு இல்லை, சுகவீனத்தை குறித்த வேர்டே இல்லை. அது அற்புதம் செய்யலன்னு தான் இருக்கு. ஏன்னா அவங்க வரல, சுகம் அடைஞ்சிட்டாங்க. குணமானதே அன்றி. ஸோ எல்லாரையும் சுகப்படுத்தினார். அப்போ இதை வச்சுதான் நம்மளே ஒரு கன்க்ளூஷன். ஏன்னா நமக்கு இப்படி போதிச்சிருக்காங்க. நான் கேட்டிருக்க பிரசங்கம் ஜீசஸ் கூட எக்ஸப்ஷன் தான். அவர் ஊர்ல அவர் சுகப்படுத்தலன்னு நான் கேட்டிருக்கேன். இப்படி இந்த ரெண்டையும் எடுத்து அசியூம் பண்ணிக்கிட்டோம். நம்மளே கன்க்ளூஷன் எடுத்துட்டு எதுக்கு அந்த கொண்டு வந்திருப்பாங்கன்னா, இப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது சில பேருக்கு ஜெபம் ஆகுது, சில பேருக்கு ஆகலைன்னா இயேசு கூட அப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கம்ஃபர்ட்டா இருக்குல்ல, நம்ம அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்துக்கலாம்ல. இன்னும் நம்மளை மேல கொண்டு வரணும்ல. ஆகலையா, அங்க ஆகலையா, உள்ள நான் எங்கேயோ அவிசுவாசம் எனக்கு இருக்கு, ஐ ஹேவ் டு க்ரோ அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் வைராக்கியத்தை இயேசு சொன்னார். நான் செய்யறதை இதை விட அதிகமாக செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ எப்படி நான் இருக்க முடியும்? எப்படி நம்ம செய்யாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் முன்னேற நம்ம வழியை இந்த வசனத்தை வச்சு இது எக்ஸ்கியூஸாக வச்சு நம்ம இன்னும் லோவர் ஸ்டாண்டர்டுக்குள்ள போட்டோம். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த பாரம்பரியம், லாங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தட். இயேசு எல்லாரையும் சுகப்படுத்தார். 100% ஹீலிங், நமக்கும் 100% ஹீலிங் பெற முடியணும் இல்லைங்களா? ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுருந்தோம்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷனே அதிகமாகும். இப்போ பிள்ளைக்கு டாக்டர் ஜென்ரலாக டெஸ்ட் எல்லாம் பண்ணும்போது இந்த பிள்ளைக்கு ஐக்யூ டெஸ்ட்லாம் அப்ளை பண்ணணும். ஐக்யூ இது ஹை, இது இவ்வளோ, இந்த பர்சன் 85, 90 எது சொல்கிறாங்க, இதுக்கு 40 அப்படிங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ முதல்லையே நம்ம அந்த எதிர்பார்ப்பே குறைஞ்சிரும். ஐக்யூ அதிகமாக இருந்தால் இது வரலைன்னா, மார்க் வரலன்னா அதை வரட்டும். இந்த மைண்ட் செட் எங்கேருந்து வருது? நம்ம போடுற ஸ்டாண்டர்ட் தானே. அந்த ஐக்யூ கால்குலேஷனே தப்பாக இருந்தால் எந்த ஃபேசட்ஸை நம்ம மெஷர் பண்ணுறோன்றதை பொறுத்து இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மளே இப்போ நம்மளை இயேசுவே பண்ண முடியல அப்படின்னாக்கா நம்ம எங்கே பண்ண முடியும்? எல்லாத்தையும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த வார்த்தையை பாருங்க. மிராக்கிள்ஸ் தான் அந்த இடத்துல கூட அவர் ஓன் ஊரில் கூட செய்யலன்னு தான் இருக்கே வழிய
மிரக்கிள்ஸ் வந்து அப்புறம் அவர் வந்து சுகமளிப்பு வந்து எல்லாருக்குமே அவர் வந்து செய்தார். இதை நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும். அடுத்தாப்புல ஏசு ஏன் சுகமளித்தார் பார்த்தோம். ரெண்டாவது இன்னொரு கேள்வின்னா 2 கேள்வி கேட்போம். ஏசு யாரை சுகப்படுத்தினார்? நம்ம இங்க பார்த்தோம், இந்த ஒரு லேடிக்கு வந்து பண்ண மாட்டேன்னு சொன்னாரு இல்லைங்களா, ஒன்லி பிள்ளைங்களுக்கு தான் பண்ணுறேன்னு சொன்னான். ஆனா அந்த லேடிக்கும் அப்புறமா அவர் கேட்ட உடனே பிள்ளைகளுடைய சுதந்திரம் ஆனா நான் உனக்கு கொடுக்குறேன், நான் தாழ்மையா கேட்டா, எப்படியா இது கூட நீங்க கொடுக்கலாம்ல அப்படின்னு உடனே கொடுத்துட்டார். அப்ப நம்ம யாருக்குமே வந்து இயேசு வந்து யாவரையும் சுகப்படுத்தினார். எல்லாரையும், எல்லாவித வியாதி, நோ எக்ஸப்ஷன்ஸ், எல்லாவித நோய் எல்லாரையும் சுகப்படுத்தினார்னு பார்த்தோம். அதனால எல்லாருக்கும் நம்ம வந்து இப்போ இன்னைக்கு வந்து குவாலிஃபை பண்ணணுமா, இவங்களை சுகப்படுத்தலாம் இவங்களை சுகப்படுத்தக்கூடாது, இல்லவே இல்லை. எல்லாரையும் சுகப்படுத்தினார். கிறிஸ்துவுக்குள்ள வராதவங்களையும் அவிசுவாசிகளையும் நம்ம ஜெபம் பண்ணா அவங்களுக்கும் சுகம் பெற முடியணும் அவங்க அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ இந்த வசனம் பாருங்க, லூக்கா 9:11. ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர் வராது தெரிஞ்சவன அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடைய பேசி சொஸ்தமடைய வேண்டும் என்று இருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார். யாருக்கெல்லாம் நீடு இருந்துச்சோ அவங்கள எல்லாத்தையும் அவர் சுகப்படுத்தினார். ஸோ நம்மளும் அந்த மாதிரி அனைவரையும் சுகப்படுத்துறவங்களா இருக்கணும். நம்ம ரூல்ஸோ கண்டிஷன்ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா. அப்புறம் அடுத்தது வந்து இதில் வந்து நாளைக்கு ஒரு புக்கு இருக்குது, நான் கொண்டு வரேன். கரிப்ளேக் ஒன்று எழுதியிருக்காரு. அதாவது 4 வகை மக்கள். அவிசுவாசினா கிறிஸ்தவன் அல்லாத வெளியில இருக்கவங்களும் சுகப்படுத்தலாம், ஜீசஸ் பண்ணியிருக்காரு. நம்ம எந்த வேர்ஸ் வழியில பண்ணலாம், நான் அதுக்குள்ளே இப்போ டீட்டெயில்ஸ்குள்ளே போகல, அது இன்னும் நிறைய ஆயிடும். அதில் தமிழ்லேயும் இருக்கு, இங்கிலீஷ்ல நான் கொண்டு வரேன். சின்ன புக் தான், 20 ரூபாய்க்கு போட்டு சின்னதாக வந்து போட்டுருக்கோம் லாஸ்ட் ப்ரைஸ். விசுவாசிகளில் வந்து 3 பேபி கிறிஸ்டியன்ஸ் புதுசாக இருந்திருக்காங்க. பேபி அவங்களுக்கு தெரியாது. பேபி கிறிஸ்டியன்ஸ்க்கும் எப்படி ஹீலிங் பெற்றுக்கொள்ளலாம், கொஞ்சம் மெச்சூர் ஆகி ஆனால் அவங்க வந்து ஆவியில் வளராமல் இருக்கிறவங்க, வளர மாட்டேன்ட்டு இன்னும் குழந்தையாகவே இருக்கிறவங்க, அவங்களுக்கும் ஹீலிங் பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன்ஸ் இன்னும் ஆவியில் வளர்ந்தவங்க வந்து அவங்க இன்னொருத்தர் அவங்களுக்காக ஜெபம் பண்ணவே வேணாம், அவங்களே ஜெபம் ஹீலிங்கை பெற்றுக்கொள்ளலாம் விசுவாசத்தில் அப்படிங்கிற மாதிரி. அந்த எந்த வசனத்தை வச்சு ஒவ்வொரு கேட்டகரியில் நீங்கள் உங்களை நினச்சிக்கலாம்னாலும், எந்த லெவலில் நம்ம இருந்தாலும் எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம். யாருக்குமே இதனால இவங்களுக்கு இல்லைங்கிறது எக்ஸப்ஷன்ஸே இருக்க தேவையில்லைங்கிறத காட்டுறது இருக்கும். ஸோ யாரை சுகப்படுத்துறாங்க, பெஸ்ட் ஆன்சர் எல்லாரும், நோ எக்ஸப்ஷன்ஸ், எல்லாரையும் சுகப்படுத்த முடியும். அவர் பண்ணால் ஸோ நம்மளும் அதே மாதிரி அப்ரோச் பண்ணணும். அப்புறம் எப்படி சுகப்படுத்தலாம் இதை பார்த்தீங்கன்னா, இந்த ஜீசஸோடைய ஹீலிங்ஸை ஃபுல்லாக நம்ம நிறையா படித்து பார்த்தோம்னா, இன்னும் வரப்போகிற அந்த இதில் கூட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், வேறு பாயிண்ட்டுக்காக பார்ப்போம். அவர் ஹீலிங் பண்ணதில் பொதுவாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ அந்த நாலேஜ் இருக்குங்கிறதுனால எல்லாத்தையும் படித்து தான் நம்ம எல்லா டீட்டெயில்ஸ் பார்க்கணும்ல. பொதுவாக அவர் எப்படி பண்ணார் யோசிச்சு பாருங்கள். பேசியிருப்பார், சொல்லியிருப்பார்ல, நீங்கள் உனக்கு என்ன வேணும்னு கேட்பார், கேட்டுட்டு அவங்கள சொல்ல வைப்பார் வேணும்ட்டு. பிளைண்டை லெப்பரை கேட்பார், உனக்கு நான் என்ன பண்ணணும் என்ன கேட்பார். ஆப்வியஸாக இருக்கிறது கூட கேட்டிருப்பார். கேட்டுட்டு அவங்கள சொல்ல வச்சுட்டு, ஆனால் உடனே அதுக்காக நீ இது பண்ணணும் கண்டிஷன் ஒன்று சொல்ல, என்ன சொல்கிறாங்களோ இல்லை இவர் செய்கிறத சுகமளிச்சிருவார் எல்லாருக்கும். ஆனால் அவங்க கூட சும்மா இன்ட்ராக்ஷன் பண்ணுவார். இது வந்து இதை வச்சு நிறைய நேரம் அவர் கேட்பாரு. ஸோ அது சில இது அவர் கேட்கும்போது இவங்க சரியாக ஆன்சர் கொடுத்தா தான் கிடைக்கும், அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. அவர் வந்து நம்ம வந்து உண்மையாகவே நம்ம இதை ஆக்ஷனில் ரியலாக நீங்கள் செய்ய போகும்போது பார்ப்பீங்க, உங்கள் அனுபவத்திலே பார்ப்பீங்க. சில நேரம் எடுத்த உடனே நான் வந்து இப்போ ஒருத்தங்க கால் உடஞ்சிருக்குன்னு வைங்களேன், ஆப்வியஸாக தெரியுது இருக்கலாம். அப்போ நம்ம நேரில் போய் நான் உங்கள் காலுக்கு நான் ஜெபம் பண்ணுறேன்னு நேரில் போய் உடனே சொல்ல முடியாது. கொஞ்ச நேரம் சும்மா ஒரு கட்டசிக்கு ஒரு பேசுவோமா இல்லையா, எங்கே இருந்து வந்தீங்க, ஏன் இருக்கீங்க அப்படின்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் தானே அதை செய்வோம். அந்த மாதிரி தான் அநேக இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய நேரத்தில் நான் வந்து உங்களுக்கு என்ன ஆச்சு இது அப்படின்னா கேட்டேன்னா, அது என்ன ஆச்சுன்னு தெரியுறது எனக்கு முக்கியங்கிற மாதிரி ஆப்வியஸாக தெரியுது. அது எதுவாக இருந்தாலும் கொடுக்க போகிற ஆன்சர் சேம் தான். இயேசு நாமத்தில் சுகமாக இருந்தால் சொல்ல போகிறோம். அப்போ ஆன்சர் சேமாக இருக்கும்போது அது என்னவாக இருந்தால் நமக்கு என்ன, இயேசு அந்த மாதிரி தான் கேள்வி கேட்டிருப்பார் சில இடத்துல. அதனால் அவர் எல்லார்கிட்டையும் பேசியிருப்பார், ஆனால் ஒரு ஸ்மால் டாபிக் தான் பேசியிருப்பார். அவங்க சொல்கிறது இவருடைய டிசிஷனை எந்த விதத்துலையும் மாற்றாது. பார்த்தீங்களா, மனதுருக்கத்தில் அவர் செய்வார். அதே தான் இருக்கணும் நம்மளோட அப்ரோச். அவங்கக்கிட்ட நம்ம கேள்வி கேட்டு இன்ஃபர்மேஷன் பண்ணி, ஆனால் செய்கிறது வந்து அவர் வாயத்திலிருந்து மோஸ்ட்லி சொல்லியிருப்பாரு. வேற என்ன பண்ணியிருப்பாரு யோசிச்சு பாருங்க.
வார்த்தை அனுப்பி அதான் அவர் பேசிதான் அதுதான் சொன்னேன். இப்போ பேசி தூரத்துல இருந்தாலும் ஆனா அவர் வார்த்தையை சொல்லி வார்த்தையை அனுப்பி சேர்ப்பாரு. என்ன சொன்ன? அந்த பிளைண்ட் மேனுக்கு செய்வாரு. நாக்கு தொட்டு சில இடத்துல பார்த்தோம் அந்த ஆக்ஷன். சில அது பொதுவாக வந்து அந்த ரெண்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். தெர் இஸ் நோ ஒரே மெத்தடை 4 பேருக்கு பண்ணாருன்னு இருக்காது. அதனால் மெத்தட்ஸாக நம்ம அவருடைய எப்படி செய்தாருன்னு பார்த்து நம்ம மெத்தட் லேர்ன் பண்ண முடியாது. ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் பார்த்தீங்களா, அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுவார். என்கரேஜிங்காக அவங்க விசுவாசத்தை அப்ரிஷியேட் பண்ணுவார். விசுவாசம் இருந்த இடத்துல அந்த வார்த்தை சொல்லுவார். இல்லைனாலும் என்ன பண்ணுவார், நீ விசுவாசி அவிசுவாசனால, ஆனால் தான் விசுவாசத்தை வச்சு தான் அவர் பண்ணியிருப்பார் இல்லைங்களா? ஸோ பாடையை தொட்டார், முக்காவாசி தொடுவார். ஏன்னா நம்ம பிரதான கட்டளையில பார்க்குறோம், நம்மளுக்கு என்ன சொல்றாரு, விசுவாசிகள் சுகவீனர்னால கரங்களை வைப்பார்கள் அவர்கள் சொஸ்தமாக. கரங்களை வைக்கிறதா நேரில் தான் போவார் முக்காவாசி. நீங்க சொன்ன வார்த்தை என்பது எக்ஸப்ஷன்ஸ். அது சில எங்க அவரால் போக முடியாத நிலைமை இருக்கும்போது விசுவாசமா இருங்க, நான் வரணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல மட்டும்தான் வார்த்தையை அனுப்பி பண்ணுவார். ஆனால் எங்கெல்லாம் அவருக்கு போக முடியுதோ முடிஞ்ச வரைக்கும் நேரில் போய் தான் பண்ணியிருப்பார். நம்மளும் அதுதான் நம்மளுடைய ப்ரைம் மெத்தடாக இருக்கணும். மெத்தட்னு நீங்கள் நான் மெத்தடாகவே சொல்ல மாட்டாரு. எப்படி பண்ணாருங்கிற அந்த மேனரிசம்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்ரோச் பார்த்தீங்கன்னா, எப்போதுமே அவர் வந்து நேரில் போய் அதை அதட்டுறாரு, கை வைக்கிறாரு, ஏதோ சொல்கிறாரு இல்லைன்னா கை வைக்கிறாரு. அவங்கள செஞ்சதுக்கு அப்புறம் இல்லைன்னா செய்யாம சொல்லாம கூட அவங்க செய்ய முடியாததை செய்ய வைப்பார். அவங்கிட்ட பாடைய ரூஃபை திறந்து இறக்குவாங்க. அவங்கிட்ட சொல்லுவாரு, நீ உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு போ, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்லுவாரு. அப்ப நீ சுகமடைவாயாகன்னு சொல்லலாங்க. ஸோ ஒரு சேம் டயலாக் எங்கேயுமே ஒன்று ரிப்பீட் ஆகாது பார்த்தீங்கன்னா. ஸோ தட் இஸ் நோ ஃபிக்ஸ்டு மெத்தட் ஃபார் அஸ் டு மெமரைஸ். நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிட்டு அவர் சொன்னது அப்படியே ரிப்பீட் பண்ணலாம் சூழ்நிலையில், அந்த மாதிரி கிடையாது. அவருடைய மனப்பான்மை என்னன்னா விசுவாசம். அவருக்கு விசுவாசம் இருந்தது, மனதுக்கு இருந்தது. இவன் கஷ்டப்பட்டா நான் ஹெல்ப் பண்ணேன். உடனே போய் ஏதோ 2ல் 1 பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த 2 இருக்கும். கை வைப்பாரு, இல்லைன்னா வார்த்தையால் அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா அந்த சிக்னஸ் போன்னு சொல்லுவார். சில நேரத்தில் அந்த சிக்னஸ் ஆட்டோமேட்டிக்காக போயிடும், நம்ம சொல்கிறதுக்கு முன்னாலேயே போயிடும். ஆனால் அந்த இடத்துல வந்து ஹீலிங் இன்னும் ரெஸ்டோரேஷன் இல்லாமல் இருக்கும். அப்போ கை வைக்கும்போது இந்த இடத்துல பாருங்களேன், அவர்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டுன்னு இருக்கும். நிறைய இடத்துல அது வரும். ஸோ அந்த இடத்துல வல்லமைங்கிறது என்னது, சூப்பர் நேச்சுரல் பவர். அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்டமான அந்த வல்லமை அப்போ யார்கிட்ட மட்டும்தான் இருந்தது, ஏசாமி கிட்ட மட்டும்தான் இருந்தது. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவரோட இருந்தார். அந்த வல்லமை புறப்பட்டு இப்போ பரிசுத்த ஆவியானவர் யாரோட இருக்காரு, நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்காரு. அப்போ அந்த வல்லமை நம்ம கிட்ட இருந்து புறப்பட்டு அவங்களுக்கு சுகப்படுத்தும். அது வந்து இந்த வல்லமை அங்கிருந்து வரும். நம்ம அப்படி நினைப்போம், அது பழைய உடன்படிக்கை சிந்தை. இப்போ எங்க இருக்கு வல்லமை, உங்களுக்குள்ள இருக்கு. நம்ம எங்க, அதுக்கு தான் எங்க போறது முக்கியம். நம்ம போய் கை வச்சாலே அந்த கான்டாக்ட்லயே we are releasing. எப்படி ஜான் லேக் சொன்னாரு, அந்த கிருமி என் கையில போட்டாக்கா அது சாகும். ஏன் நான் ஸ்பெஷலா இல்லை, எனக்குள்ள இருக்க ஒரு ஸ்பெஷல், உள்ள இருக்கவர் இருக்காரு, அவருடைய வல்லமையில அது செத்து போகும். அப்போ நம்ம கான்டாக்ட், நம்ம ப்ரெசன்ஸ் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். நேரில் போகலாம், ஆனால் நேரில் போக முடியாமல் ஐசியூவில் இருக்காங்க, வரக்கூடாதுங்கிறாங்க. கொரோனா கேட்கவே வேணாம், வெறும் மூச்சு காடு தான் படக்கூடாதுன்னு சொன்னால் இப்போ தொடவே கூடாதுன்றாங்க வேற. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வார்த்தையை அனுப்பி செய்ய முடியும். அப்போ வஸ்திரத்தங்களை தொட்டு சுகமானல்ல, அவள் வந்து அவ விசுவாசத்தில், இயேசுக்கு தெரியவே தெரியாது அவள் வந்தது. இவருடைய விசுவாசத்தில் இல்லை, அந்த இது மட்டும் எக்ஸப்ஷன். அவளுடைய விசுவாசத்தில் அவள் பெற்றுக்கொள்கிறாள். ஆனால் எங்கேருந்து வருது, ஏசாமி கிட்ட தான் வந்துச்சு. அப்போ நம்மளோட கான்டாக்டில் இருக்கும்போது அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். அந்த இது அவர் என்ன எப்படி செய்தார்ன்றது பொதுவாக அந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து தான் அந்த வல்லமை போகும், நம்ம ரிலீஸ் பண்ண முடியும். ஆண்டவரை நம்ம அவருடைய வல்லமையை நம்ம எது நம்ம கிட்ட இருக்கிறதுலேருந்து என்ன யூஸ் ஆகும், நம்ம மனது இருக்கும். அது வந்து எங்க, நம்ம ஆத்மாவில் நம்ம மனது இருக்கும். பார்த்து நம்ம பிரியப்படுறோம் அவங்களுக்கு நடக்கணும்னு. நம்ம விசுவாசிச்சோம் நம்மளால முடியும்னாக்கா
ஆவியானவர்கிட்ட இருந்து தடை கிடையாது. தடையெல்லாம் நம்ம மைண்டு தான், நம்ம விசுவாசம், நம்ம அவிசுவாசம், அதுதான் தடை பண்ண முடியும். அவர் சைட்ல இருந்து எப்படிக்குமே தடையே கிடையாது. ஸோ எப்படி பொதுவாக பார்த்தீங்கன்னா 2 தான், வார்த்தையால கட்டளை எடுக்கிற, கரங்களை வைக்கிற. இந்த 2 நம்ம மைண்ட்ல வச்சா போதும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிற போது நம்ம வந்து அந்த 2 தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஏன்னா இயேசு அதுதான் அதிகமாக பண்ணார் இல்லையா. அப்புறம் இயேசு சுகமளிக்கிறவங்க பேசுறாருல, அப்போ எவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்குறாருன்றவங்க நிறைய இடத்துல அங்கங்கே கேட்டிருப்பாரு. உனக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு மட்டும் கேட்பாரு. அப்புறம் அந்த இடத்துல வந்து நான் இந்த மத்தேயு 17ல் அந்த தகப்பனார்கிட்ட வந்து இந்த 9 பேரும் பண்ணி ஆயிருக்காரு. ஸோ அவன் வந்து இவர் வந்து கேட்டோன்னா அவனுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது நான் வந்து அவன் எப்படி ஆன்சர் கொடுப்பான்னா, நான் வந்து உன் சீஷர்களுக்கு கொண்டு வந்தேன் உங்ககிட்ட, அவங்களால பண்ண முடியல. அந்த கதையை அவர் கேட்கல. ஆனால் அவன் பேசுறதுல இருந்து அவன் வாயிலேருந்து என்ன உச்சரிக்கிறான், அவிசுவாசத்தை உச்சரிக்கிறான். ஸோ அதை அவர் அடைக்கணும், இப்போ அந்த வாயை அடைக்கணும். அதுக்காக என்ன சொல்றாரு, உனக்கு கடுகளவு விசுவாசம் தான், இந்த மலையை பார்த்து அதெல்லாம் சொல்றாரு இல்லை அந்த இடத்துல. சொல்லிட்டு அப்போ ஆமாண்டவரே எனக்கு அவிசுவாசத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு, ஹெல்ப் மை அன்பிலீஃப்னு சொல்லுவான். சொன்னான தகப்பனார் சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே பண்ணுறான். அதுவும் பார்த்துட்டா அந்த இடத்துல கூட்டம் வரும் தூரத்துலேருந்து. இப்போ முன்னாடி ஓடி வந்து கேட்டுட்டு இருப்பான், ஒரு மலையிலேருந்து வரதை கூட்டம் வருதுன்னு உடனே வேகமாக செய்வார். உடனே சீக்கிரமாக அந்த பிசாசை அதட்டுவார். அது போகிற மாதிரி பண்ணிட்டு அவனை கீழே போட்டு அவன் சாகிற மாதிரி கிடப்பான். அது ஒன்றும் ட்ராமா பண்ணுது. ஆனால் இவர் எங்கேயாவது சஞ்சலப்பட்டாரா? இல்லை. இவர் உடனே அவனை கரம் பிடிச்சி எழுப்புவார். விசுவாசமாக இருந்த அந்த தகப்பனார் தான் சொல்லிட போகிறாருங்க நெகட்டிவ்ஸ். அவனை பேசாமல் இருக்கிறதுக்கு விசுவாசத்தோடு இருந்தால் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறதுக்கு சில வார்த்தைகள் சொல்லுவார். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் செய்யும்போது கூட இருக்கிற அந்த அவங்களுடைய நெகட்டிவ் வேர்ட்ஸு நம்ம பண்ணுறத வந்து பண்ணதுக்கு அப்புறம் பிசாசு அவங்க வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அட்வான்டேஜ் எடுக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த விசுவாசத்தை வர்ச்சிக்கப்படுற மாதிரி நம்ம சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ளலாம். ஆனால் அவங்க விசுவாசத்தை நம்ம டிபெண்ட் பண்ணலை, நம்ம செய்கிறது பண்ண வேண்டியது இல்லை. ஏசாமி யாருடைய விசுவாசத்தையும் டிபெண்ட் பண்ணலை. அண்ட் ஏசு சாமி பண்ணும்போது அவங்களுக்கெல்லாம் இன்னும் பானகேனே ஆகலை, அவங்களுக்குள்ள இன்னும் அவங்களுக்கு அதிகாரமே இல்லை, அவங்க வார்த்தையில் இல்லாத நிலைமையில். இன்றைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணுற கிறிஸ்டியன்ஸுக்கு அவங்களுக்கு இருக்குது, அவங்களுக்குள்ள அவங்க ஆவியில் அதிகாரம் இருக்குது. இருந்தால் கூட அதனால அவங்களோட நம்ம பண்ணும்போது சில நேரத்தில் நம்ம குயிக்காக பண்ணணும். பண்ணிட்டு ஒரு ஸ்டெப் அவங்க பார்த்துட்டாங்கன்னா, ஒரு ரிலீஃப் ஏதோ கிடைக்கிறத பார்த்துட்டாங்கன்னா அவங்க விசுவாசத்தில் தளர மாட்டாங்க. எல்லாருக்கும் வேணும் தானே, வேணான்னா அவங்களுக்கு வேதனை அவங்க தானே. ஆனால் நம்ம சூழ்நிலை அப்படி இருக்கும். ஸோ நம்ம வி ஷுட் ஹெல்ப் தம். பிசாசு வந்து அவன்கிட்ட இருந்தால் இது வருதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சைடில் இருக்கார் ஆண்டவரோ, போஸ்ட் ஆஃப் ஹெவன் நம்ம சைடில் இருக்குது. நம்ம வி ஆர் ட்ரைங் டு ஹெல்ப்புங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா ஏசாமி எப்படி பண்ணாருங்கிறத பார்க்கும்போது நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம கற்றுக்கொள்வோம். இதில் இந்த வஸ்திரத்தை தொட்டு சுத்தமாக்கினால அவள் வந்து அவளுடைய விசுவாசத்தினால ஓரத்தை ஆகிலும் தொட்டு. இதில் வந்து கொஸ்டின் வந்து எழுதிடுங்க ப்ளீஸ். இதில் இதுவரைக்கும் நம்ம பார்க்குறோம் இயேசு எப்படி சுகப்படுத்தினார்னு பார்க்குறோம். தயவுசெய்து எழுதுங்க. ஐ வாண்ட் தட். சீஷர்கள் இது வந்து ஜீசஸ் சுகப்படுத்தினார் சொல்லும்போது ஈஸியாக இருக்குது, ஜீசஸ் இல்லை, ஓகேங்களா? ஆனால் இப்போ நம்ம சுகப்படுத்தணும் நம்ம சொல்லலாமா? அப்போ நம்ம தானே இப்போ கை வைக்கிறது, நம்ம தான் பேச போகிறோம். அப்போ நம்ம சுகப்படுத்துகிறோமா, சொல்லலாமா? வல்லமை அவருது. ஆனால் வாயிலேருந்து சொல்கிறது கரம் வைக்கிறது நம்ம கரம் தானே இருக்காது. அவரையும் நம்மளையும் வேறு பிரிக்கவே வேண்டாம், சரிங்களா? ஆனால் நம்ம வந்து நம்ம ஹீல் பண்ண முடியுமா? நாங்கள் பண்ணணும்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம ஒருத்தரே கிடையாது, நானாலே அவரும் சேர்ந்துதான். சரி, வெரி குட் வெரி குட். ஆனால் உங்களுக்கு ஒன்று காட்டுற பாருங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி பேசுறதுக்கு பயப்படுவோம். ஏன்னா நான் எந்த பாயிண்ட்டுக்கு வரேன்னா அந்த வல்லமை உங்களுக்குள்ள இருந்தால் புறப்படுதுங்கிறத நம்ம நல்ல ஆணித்தரமா. ஏன்னா அந்த வசனம் ஏசாமியை குறித்து சொல்லுதுங்க. ஏசு வந்து அவர்கிட்ட இருந்து அந்த வல்லமை புறப்பட்டதுன்னு இருக்கும். அப்போ அதே போல நமக்குள்ள இருந்து அந்த வல்லமை புறப்படும். நம்ம கான்டாக்டும் நம்ம பேசுறதுக்கும் வேல்யூ இருக்குங்கிறது சொல்ல வரேன். இதுல இந்த வசனம் பாருங்க, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15-16. விஞ்ஞானிகளை படுக்கைகளின் மேலும் கட்டுகளின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும்
வந்துச்சு வல்லமை? பேதுருவோட நிழலாச்சு பட்டா. அப்ப நிழல் பட்டா வரும்ன்றது இல்ல, அதாவது நிழல் படுற தூரத்துல நம்ம கிட்ட வரும்போது there is a presence of God around us. அதோடைய வல்லமையை நீங்க வந்து உணர முடியும். மக்கள் நம்ம சுத்தி இருக்கவங்க வல்லமையை உணர முடியணும். அவர்கிட்ட அந்த ஷேடோ விழுகிற தூரத்துல இருந்தவங்க எல்லாருமே கிட்ட வந்தாலே, ஏன் நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க கேத்தரின் குல்மன் குறித்து பெனிங்கின் ஊழியக்கார் பெனிங்கின் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய மீட்டிங்ஸ்ல பிரசன்ஸ் ஆஃப் காட் அதிகமாக இருந்து நிறைய பேர் கீழே ஆவாங்க. நான் ரொம்ப ஃபாலோ பண்ணியிருக்கேன் முன்னாடி. அப்போ அவர் வந்து கேத்தரின் குல்மன் கடியில இருந்து கற்றுக்கிட்டேன்னு சொல்லுவார். அவருடைய இது மாதிரி அவங்க கேத்தரின் குல்மன் மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா அவங்க போக்குறாங்கன்னா லிஃப்ட் போகும்போது அவங்களுக்கு தெரியாது, கூட்டம் வந்து ரொம்ப முன்னாடியே ஃபுல்லாக அரேனா ஃபுல்லாக நிறைஞ்சிடும். குளிர் ஊர்னால மூடி தான் இருக்கும். ஏன்னா உள்ளே வந்து எல்லாரும் ஓப்பனாக அன்லிமிட்டட் நம்பர் இது பண்ண முடியாது, அவங்க லிமிட்டட் நம்பர். ஸோ எல்லோரும் உள்ளே வந்து அடைஞ்சிட்டதுக்கப்புறம் எப்போ அவங்க வருவாங்கன்னே தெரியாது. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா டோர் எப்போ திறக்கிறாங்களோ அப்போவே வந்துடுவாங்க. ஸோ 2 hours 3 hours முன்னால் தான் வந்து உட்காந்துருப்பாங்க. அதுக்கு முன்னால் லைனில் நிற்பாங்களாம் மணிக்கணக்கா. அந்த மாதிரி அந்த ஃபில் ஆகுமா. அதனால அவங்க எப்போ வந்திருக்காங்கன்னே தெரியும். ஆனால் ஒரு சைன் மட்டும் காமனாக பார்ப்பாங்களா எவ்ரி டைம். அவங்க லிஃப்ட்டு போகுமா இந்த பிளாட்ஃபார்முக்கு போகிறதுக்கு. லிஃப்ட்டு போகும்போது அந்த லிஃப்ட் பக்கத்தில் இருக்கவங்களாம் விழுவாங்களாம். அந்த லிஃப்ட்டில் தான் அவங்க போகிறாங்கன்னு தெரியுமா. அப்போ தட் ஆரா அரவுண்ட் ஹர், அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் அரவுண்ட் ஹர் ஹேட் so much பவர். அந்த பவரில் வந்து அப்போ மனுஷன் நமக்கு தெரிஞ்சு நம்ம லைஃப் டைமில் நம்ம ஒரு ஜென்ரேஷன் முன்னால் உள்ளவங்க கிட்ட அப்போ எங்கேருந்து அந்த வல்லமை நமக்குள்ளே இருந்து வருங்கிறது சொல்கிறேன். மனுஷன் நமக்குள்ளே இருந்தால் அந்த வல்லமை வரும். அதை வந்து அங்கே பரத்துலேருந்து வரலை, பரத்துலேருந்து வந்தவர் உங்களுக்குள்ளே தான் இருக்காருங்கிறத மறந்து போகாதீங்க. நம்ம எங்கே போகிறோமோ அங்கே நம்ம அதை we can bring it out. நம்ம வில்ல நம்ம விஷ் பண்ணி நம்ம வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒருத்தருக்காக மனது இருக்கும்போது ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம அதை செய்யும்போது கண்டிப்பாக அவர் வருவார். அவருடைய சித்தம் தான் இல்லை எப்போதுமே ஹீல் பண்ணுறது, எல்லாரையும் அவர் சுகப்படுத்தினார். அதனால் எல்லா டீட்டெயில்ஸ் கேட்க வேண்டாம். எப்படி பண்ணால் எந்த ஆக்ஷன்ஸ் பண்ணணுங்கிறது நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தட் இல்லைங்கிறத காட்டுற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்துச்சு. அதனால் நம்மளும் மெத்தட்ஸ் ரொம்ப படிச்சுக்க வேண்டியதில்லை. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆவியானவரே நமக்கு வழி நடத்துவார். அந்த அந்த நேரத்தில் தாட் வரும். நிறைய நேரம் வந்து முன்னால் பண்ணியிருந்தது ஞாபகத்துக்கு வரும். இன்னைக்கு காலையில் நேற்று கூட நினைக்கிறேன், ஒருத்தங்க அந்த டோ கட் பண்ண போகிறாங்கன்னு என் ஃப்ரெண்டு ரொம்ப போட்டிருந்தேன். டக்குன்னு நேரம் மறந்துட்டேன், எத்தனையோ வருஷம் முன்னாலே மறந்துட்டேன். அப்புறம் தான் நான் சொன்னேன், அவங்களுக்கு வந்து நான் ஹீலிங்க்கு ஜெபம் பண்ணுறது பற்றிலாம் ரொம்ப தெரியாது, என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. நான் டக்குன்னு சொன்னேன், ஆக்சுவலி நான் ஒருத்தங்களுக்கு ஜெபம் பண்ண ஃபோனில் தான் பண்ணேன், டோ ஆம்பிடேட் பண்ணேன்னு சொல்லியிருந்தாங்க. அவர் நைட்டில் 3 times கோட் பண்ணாருன்றாங்க. நான் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாக சரியாகி அந்த திங்கக்கிழமை நான் போகிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அது இங்கே காலை பாருங்கள், ஒரு ஒயிட்டில் அதனால பிளாக்காக இருந்தது, நீ போகும்போது அதை கவனிச்சுப்பாரு, இப்போ வந்து லைட் ப்ரௌன் ஆகிருக்கு, ஆனால் அந்த பிளட் சப்ளை வர ஆரம்பிச்சிருச்சு, ஸோ கட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இப்போ அப்படின்னு வந்து அதை சொல்கிறாங்க. டக்குன்னு அது ஞாபகம் வருது. அதை யார் கொண்டு வந்த அந்த ஞாபகத்தில் நான் ஞாபகம்னு நினைக்கிறோம். ஆவியானவர் இந்த பர்சனுக்காக நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு கொடுப்பாரு. அந்தந்த நேரத்தில் ஆவியானவர் நம்ம கூட இருக்கார் இல்லையா, நினைவுபடுத்துவார். அதுதானே சொன்னார், ஒன் ஆஃப் த ஏசாமி சொன்ன ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அவர் என்ன சொன்னார், ஹீ இஸ் யுவர் ரிமெம்பரன்ஸ், ஹீ ரிமைண்ட். நான் சொல்லி கொடுத்ததை அவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார், ஞாபகப்படுத்துவார், கொண்டு வருவார். அதனால் நம்ம அதை ஒரு மெத்தட்னு இல்லை, அந்தந்த சூழ்நிலையில லிமிட்டே இல்லாமல் நம்ம செய்ய முடியுங்கிறத வந்து நீங்கள் மனசில் நம்ம நிர்ணயிக்கணும். இப்போ இயேசுவை போல அடுத்தாப்புல இயேசுவை போல செய்யலாம்னு இப்போ நான் சொல்கிறேன். அது சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் நமக்கு தாட் வரும், அவரை போல நம்ம செய்யலாம், அவரை போல இமிட்டேட் பண்ணலாம், காப்பி அடிக்கலாம், எல்லாம் அவர் லெவலுக்கு நம்ம பண்ண முடியுமா, அவரை விட அதிகமாக பண்ணலாம்னு வேற சொல்லியிருக்கு. ஆனாலும் நம்மளால் அவர் அந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு தாட் வரும் யூஸ்வலாக, இல்லைங்களா? ஆனால் ஏன் நம்ம இயேசுவை போல செய்யலாம்னா வார்த்தையில் காட்டுற பாருங்க. அவர் நான் செய்ததை நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு போனார், சரிங்களா? மத்தேயு 10:23 இருக்கு. ஆனால் நான் ஃபுல்லாக படிக்கல, டைமுக்காக. 25 வசனம் பாருங்க. சீஷன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கான்டெக்ட்ல அவர் சொல்லலை, ஹீலிங்கை குறித்து சொல்லலை. ஆனால் அவரை போல நம்ம செய்ய முடியுங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இதுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு சொல்கிறார்.
அப்புறம் மத்தேயு 5:48 படிக்க பார்க்கல யாராவது? 5 அது இல்லை, அந்த மேனுவல் இல்லை, எனக்கு அது ஞாபகம் சொன்னேன். ஆகையால் பரலோகத்திற்கு உங்கள் பிதா பூரண சத்குரராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சத்குரராய் இருக்க கடவீர்கள். அப்ப இது வந்து இங்கிலீஷ்ல வந்து பி பர்ஃபெக்ட் பிகாஸ் யுவர் ஃபாதர் இன் ஹெவன் இஸ் பர்ஃபெக்ட் இருக்கும். எனக்கு சின்ன பிள்ளைல இது ஒரு தடவை படிக்கும்போது எனக்கு அதை அப்படி பர்ஃபெக்ட்லாம் நம்மளாம் இருக்க முடியாது. எப்போதுமே என்னை குறுக்கிக்குவேன், குறைவாக தான் திங்க் பண்ணுவேன். நான் எக்ஸல்லாம் ஃபஸ்ட் ரேங்காக வர எப்போ செகண்ட் ரேங்க் தான் வருவேன். அந்த மாதிரி எப்போ தான் குறைச்சிக்குவேன் என்னை கொஞ்சம். அது பாசிபிலிட்டி நினச்சிக்கிற வேண்டி நம்மளே குறுக்கி. ஆனால் அவர் சொல்கிறாரு பி பர்ஃபெக்ட் லைக் யூ ஃபாதர். அந்த பர்ஃபெக்ட் வேர்ட்னா சூப்பர்லேட்டிவ். நம்ம எப்படி ஒரு தப்புமே செய்யாதவங்களா இருக்க முடியுமா? அந்த ஒருத்தர் தான் பண்ண முடியும் அப்படிதான் நினச்சிருப்பேன் எப்போதுமே. ஆனால் அதோடைய கிரீக் வேர்டில் போய் பாருங்க, இட் இஸ் பி கம்ப்ளீட் நாட் பர்ஃபெக்ட். சத்குணர் தமிழில் நல்லா இருக்காரு டிரான்ஸ்லேஷன். அவர் நல்லவராக எல்லா நல்ல குணத்துலேயும் முழுமையாக இருக்காரு. பி கம்ப்ளீட், யூ கேன் பி கம்ப்ளீட் ஜஸ்ட் லைக் அவர் ஃபாதர் ஹூ இஸ் இன் பர்ஃபெக்ட். அப்போ எல்லாமே அவரை போல செய்ய முடியுன்றதுக்கு நிறைய சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். லூக்கா 6:40 பாருங்க. சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவனல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். அப்படிங்கும் போது தேறினவன்றாரு அப்படின்னா என்ன? ட்ரைனிங் போட்டு நம்ம பாஸ் பண்ண பிறகு அப்படின்னா பாஸ் பண்றதுன்னு இல்லை, மெச்சூர் ஆகுது. நம்ம எவ்வளோ வருஷம் கிறிஸ்தவங்களா இருந்தாலும் நம்ம குழந்தைய போல இன்னும் ரிசீவ் பண்றவங்களாவே இருந்துட்டு என்னைக்கு நம்ம வளர்ந்து நம்மளும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாம், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு வந்து வளர்ந்த பிள்ளைங்களாட்டம் நம்ம தேர்ந்தவங்கள ஆனோம்னா அவரை போல நம்மளும் எல்லாம் செய்ய முடியுங்கிறதுக்கு எல்லாத்துலேயும் நம்ம வளர்றவங்களா இருக்கணும். பூரண புருஷன்றது இன்னொரு வசனம் இருக்கு, எபேசியர்ல 4:11. இது வந்து 5-fold ministry சொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் நான் இதில் அந்த 11ஆம் வசனத்தில் உள்ள ஒரு வார்த்தை எடுத்து பார்க்குறேன். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷனாகவும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்கொண்டு விசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும். இதெல்லாம் வந்து லீடர்ஸ் இந்த சர்ச் இல்லைங்களா, சபையில் நம்ம லீட் பண்ணுறவங்க இருக்கிறவங்க. ஆனால் இதில் சொல்லும் போது அதை எப்படி சொல்லிட்டு வர்றாருன்னா, கிறிஸ்து எல்லா குமாரர் ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் அறிவிலும் ஒன்றா வந்து பூரண நிறைவும் வளர்ச்சியும் குரோ ஆகிறதுக்காக ஃபஸ்ட்டு பேபியாக எல்லாரும் உள்ளே வரும். விசுவாசத்தில் உள்ளே வந்த பிறகு நம்ம வளர்றதுக்கு இவங்கெல்லாம் இருக்காங்க. எப்படி வளர்ந்து நம்ம பூர்ண புருஷனாகிற வரைக்கும், பூர்ண புருஷனாகின பிறகு அப்போ என்ன ஆகணும், அதுக்கு படிக்க அவங்க சீர் பொருந்திருக்கும், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்திருக்கும். அப்படின்னா நம்ம ராங் லைஃப்லேருந்து மாறி வர்றதுக்கும் சீர் பொருந்திருக்கும். சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்கு யார் சுவிசேஷ வேலை செய்யணுமா? பரிசுத்தவான்கள், அந்த லீடர்ஸ் இல்லை. அப்படித்தானே சொல்றது. யாருக்காக இது இவங்க செய்யறாங்கன்னா அந்த பரிசுத்தவான்கள் வளர்றதுக்கு, சுவிசேஷ ஊழியத்தை வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சர்வ சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சிலரை லீடர்ஸாக வச்சுருக்காரு. இந்த லீடர்ஸ் வந்து யாரை வந்து அவங்க வளர்க்குறாங்க? உள்ளே இருக்கிற விசுவாசிகளை. ஆனால் பூர்ண புருஷன் ஆகிற வரைக்கும் எந்த பாயிண்ட்லையாவது அவங்க பூர்ண புருஷன் ஆகி அவங்க அந்த லீடர்ஷிப்புக்குள்ளே வரணும் அட் சம் பாயிண்ட் இல்லைங்களா? 3.5 வருஷம் மேபி அப்படிதானே அவர் பண்ணாரு. அவர் விட்டு போனார்ல, 12 பேரை விட்டு தானே அந்த உலகத்தையே ரசிக்கு வரும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவங்ககிட்ட தான் 11 பேர் விட்டு போனாரு. அப்போ அந்த அந்த வேலையை யாராவது சுவிசேஷம் அவங்க தான் போய் சுவிசேஷம் பண்ணணும் அப்படி கிடையாது. குழந்தையா வருவோம், நம்ம தேறி ஒரு நாளைக்கு நம்ம அந்த பொசிஷன் எடுத்துட்டு அது மல்டிப்ளை ஆகணும். அதுதான் அவருடைய பிளான். இதே வந்து தப்பா புரிஞ்சுட்டு நான் வந்து இதுதான் என்ன சொன்ன அழைப்பு வரலன்னு உட்காந்துட்டே இருந்தோம்னா அழைப்பு என்னைக்கோ கொடுத்துட்டாரு. நம்ம ரெஸ்பாண்ட் பண்ற பேசிஸ்ல தான் அழைப்பு வரும். வளருகிறவர்களாக இருக்கும்படி 15 சொல்லும்போது அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள்
எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்கிறார். அவங்கள ஏன் வச்சிருக்காருன்னா நம்ம அவங்க இருந்து லேர்ன் பண்ணி நம்ம வளரணும். அட் சம் பாயிண்ட் நம்ம growthக்குள்ள வரணும். அப்ப நம்ம வந்துட்டோம்னா இயேசுவை போல நம்மளும் செய்யறவர்களா இருக்க முடியுங்கிறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் சொல்றேன். ஆனா இது எல்லாத்த விட நிறைய வசனம் இருக்கு. நம்ம டைம் இல்லாதனால எல்லாத்தையும் நீங்க படிங்க வீட்டுல போய். ஒரே ஒரு வசனம் கடைசியா ஒரு க்ரௌன் எல்லாத்துக்கும் ரொம்ப to bring this point down நல்ல ஒரு வசனம் இருக்கு. 1 யோவான் 4:17. நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாய் இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. பூரணப்படுகிறது இப்பவுமே தான். நியாயத்தீர்ப்பு ரெடியா இருக்கிறதுக்கு இப்பவுமே அன்பு பூரணப்படுகிறது. ஏனென்றால் ஏன் பூரணப்படும், எப்படி பூரணப்படும்னா அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் லைனை படிச்ச உடனே நானுமே முந்திலாம் இந்த வசனத்தை படிக்கும்போது இங்கிலீஷ்ல அப்ப திஸ் ரிலேட்ஸ் டு செகண்ட் கமிங் நினைச்சுக்கிட்டேன். நம்ம அந்த எந்த இடத்துல இதை ஹைலைட் பண்ணி பார்க்கும்போது இன் திஸ் வேர்ல்டு கொடுத்துருக்காரு. இந்த உலகத்துல நீங்க அவர் இருக்கிற பிரகாரமாக இருக்கீங்களா? இன்றைக்கு இருக்கோம் நம்ம எல்லாரும். அவர் இருக்கிற பிரகாரமே இருக்கிறோம். எதுல? பொசிஷன்ல. நம்ம ஸ்தானம், எந்த ஸ்தானம் நம்மளுக்கு? ஆண்டவருடைய புத்திரர் என்ற அந்த தகுதி, அந்த ஒரு பெரிதான ஒரு தகுதியில நம்ம இருக்கோம். ஏசாமி அந்த தகுதியில தான் இருந்தார். மனுஷ வெளிப்பிரகாரமா மனுஷனுடைய பாடியை தரித்து கொண்டு அவர் தன்னுடைய தெய்வத்துவத்தை இறக்கி வைத்து விட்டு மனிதனாக வந்தாரு. ஸோ அப்ப நம்மளும் அதே நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கோம். பிலிப்பியர் 2:7 அவர் எப்படி வந்தார், அப்படி வெறுமையாக்கி வந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. 2:7 படிங்க. நம்மை வெறுமையாக்கி அடிமையின் உருவம் எடுத்து மனுஷர் சாயலானார். நம்மை தான் வெறுமையாக்கி அவர் டிவினிட்டியை எடுத்து வச்சுட்டு தான் வந்தாரு. ஸோ அவர் எப்படி இங்க இருந்தாரோ, மனுஷ சாயல்ல அவர் இங்க இருந்தாரோ தரித்து கொண்டு மரியாளுடைய எப்படி ஒரு நம்ம எல்லாரும் போல 9 மாசம் எவ்வளவு பொறுமையா இருந்து வந்து எல்லா விதத்துல நம்மள மாதிரி இந்த சரீரத்துல அவர் ட்ராப் ஆகி இருந்து செய்து காட்டிட்டு போனார்னா எதுக்கு? அவர் செய்ததெல்லாம் நம்ம செய்ய முடியும். நம்ம அவர் மட்டும் செய்வாருன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ சோம்பேறித்தனமா இருக்கிறதுக்கு ஒரு சாக்குன்றது இல்லை, கொடுக்கவே முடியாது. அவரை போல இவ்வுலகத்துல நீங்க எல்லா விதத்திலையும் அவரை போல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கல, அவர் இருக்கிற பிரகாரமாகவே இருக்கிறீங்கன்னு போது அவரை போலவே பரிசுத்தாவின் நமக்குள்ள இருக்காரு. ஆனா we never become, அவர் தெய்வத்துவத்தை கீழே வச்சுட்டு வந்திருக்காரு. நமக்கு தெய்வத்தை என்னைக்கும் கிடையாது. நம்ம will never become divine, we never talk about அவரை போல இருப்போம்னா நம்ம டிவைனான்னு சொல்லலாம். அவர் நம்ம இதுக்கு இறங்கி வந்தார், அதை தான் சொல்றோம். ஆனா நமக்குள்ள இறங்கி வந்து நமக்குள்ள இருக்க அந்த பரிசுத்த ஆவியானவர்னால நம்ம அவரை போல எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிறது. அந்த விதத்துல ஆதாமுக்கு கூட அந்த நிலை இல்லை. நம்ம இப்ப இருக்கிற நிலை ஆதாமை விட சுப்பீரியர் பொசிஷன். இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல ஆதி மனிதனை கூட அவர் கிரியேட் பண்ணல. ஏன்னா பிசாசு இருந்து ஏமாத்துறான்னு பார்த்து ஆண்டவர் அவனுக்கு மேட்சுக்கு ஆவியானவரை கொடுத்துருக்காரு. இந்த செகண்ட் பிளான் ஏ ஃபெயில் ஆயிடுச்சு பால்ல, இல்லைங்களா? ஆனா செகண்ட் பிளான்ல அவர் பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வச்சது எவ்வளவு ஒரு சுப்பீரியர். அப்ப நம்ம ஒவ்வொருவரும் நடந்து திரிஞ்சிட்டு இருக்கோம்னா நம்ம எவ்வளவு சுப்பீரியர் பீயிங்ன்றத நீங்க யோசித்து பார்க்கணும். ஒரு கிறிஸ்துவ அறியாதவனுக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு மகத்துவமான வித்தியாசம். ஆனா நம்ம எல்லா விதத்துலயும் அவங்கள போலவே பிஹேவ் பண்ணி அவங்கள போலவே திங்க் பண்ணிருந்தா எவ்வளவு நோவா நம்மளை ஆக்கிக்கிறோம் இல்லையா? எவ்வளவு வேஸ்ட் பண்றோம் ஏசாமி பண்ண காரியத்தை. ஸோ அவர் செய்த எல்லாத்தையும் நம்ம செய்ய முடியணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். சரி, இதோட இன்னும் நிறைய வசனம் இருக்கு. எல்லாத்தையும் நீங்க செய்ய முடியும்ன்றது நல்ல டைம் இல்லை. ஸ்டாப் ஒரு 10 minutes பிரேக்ல திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். லாஸ்ட் செஷன்